நாட்டின் மக்கள், இந்திய நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காக்கவும் வல்லவர்கள், நடத்தவும் வல்லவர்கள். அவர்களை இழிவாக சொன்ன உங்கள் வார்த்தைகளை யூ சுட் வித்ட்ரா, நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்றார். வெலவெலத்து போனான் அடால்ஃப் ஹிட்லர். அப்படிப்பட்ட நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தை அமைத்து பலமுறை தாக்குதல்களில் தலைவர்கள் ஆண்டு கணக்கிலே சிறை கொட்டடிகளிலே வாடி பெறப்பட்ட சுதந்திரம் பல தேசிய இடங்களாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த உபகண்டம், இது ஒரு நாடே அல்ல. இந்தியா என்பது ஒரு நாடே அல்ல. அண்ணா முழங்கினார் முதலமைச்சரானதற்கு பின்னரும், நான் திராவிட நாடு பிரிவினையை கைவிட்டு விட்டேன். ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே உயிரோடு இருக்கின்றன என்று 67 ஜூன் மாதம் சட்டசபையில் முழங்கியதோடு ஆபர்ட்ஸ்பரி மாளிகையிலே நடைபெற்ற மாணவர் திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் அடியேறும் அதிலே உரையாற்றியவன் அங்கே சொன்னார், நான் பிரிவினையை கைவிட்டு விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னதோடு இந்த மண்ணுக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்கிற போது விருதுநகர் மாரியம்மன் கோயில் திடலிலே 72 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தாரே உத்தவர் சங்கரலிங்க நாடார், அந்த கனவை நனவாக்க இந்த தாயகத்துக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது மிக சுற்றி வளைத்து அளிப்பதற்கு இந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்திருக்கிறார்கள். எஸ் என்றால் சபட்டேஜ், ஐ என்றால் இன்டாலரபிள், தாங்க முடியாதது, ஆர் என்றால் ரெனகேடிசம். இதுதான் எஸ்ஐஆர். வாக்குரிமைகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உத்திகளில் ஒன்றுதான் இது. நேற்றைக்கு நான் சென்றிருந்த ஊரில் இந்த பதிவை செய்து கொண்டிருக்கக்கூடிய 4 சகோதரிகள் வந்து என்னை சந்தித்தார்கள். அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் இந்த வாக்காளர்களை பதிவு செய்கிறீர்களே இந்த ஊரில் இதுவரை மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் என்று கேட்டேன். 960. இந்த 5 நாட்களில் நீங்கள் எத்தனை வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். 600 பேரை பதிவு செய்திருக்கிறோம். மற்றவர்கள் வீடுகளில் இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்ற முகவரி தெரியவில்லை. பின்னர் அவர்களாக முயற்சித்து விண்ணப்பித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஏறத்தாழ 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல்